ஐரோப்பியர்களின் வருகை தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்தியாவிலேயே மிகப்பெரிய தேசிய அருங்காட்சியகம் நிறுவப்பட்ட ஆண்டு 1949. நிர்வாக வரலாற்றை அறிய ஒரு சிறந்த ஆதாரமாக நாணயங்கள் திகழ்கின்றன. நவீன இந்தியாவின் முதல் நாணயம் ஆங்கிலேய ஆட்சியில் 1862ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. ராணி விக்டோரியாவுக்கு பிறகு அரியணை ஏறிய மன்னர் பார்த்தீங்கன்னா 7ஆம் எட்வர்ட் உருவம் தாங்கிய நாணயத்தை வெளியிட்டார். ஓகேங்களா. ரிசர்வ் வங்கி எந்த ஆண்டில் முறையாக நிறுவப்பட்டு இந்திய அரசின் ரூபாய் நோட்டுகளை வெளியிடும் அதிகாரத்தை பெற்றதுன்னா 1935ஆம் ஆண்டு தான் ரிசர்வ் வங்கி முறையாக ரூபாய் நோட்டுகளை வெளியிடும் அதிகாரத்தை பெற்றது. ஜனவரி 1938இல் இந்தியாவில் யாருடைய உருவம் தாங்கிய முதல் 5 ரூபாய் நோட்டுகள் வெளியிடப்பட்டதுன்னா 6ஆம் ஜார்ஜ். ஃபஸ்ட்டு 7ஆம் எட்வர்ட் ஜார்ஜ் இவர் யாருக்கு அப்புறம் வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா விக்டோரியா மகாராணிக்கு அப்புறம் வந்த அரியணை ஏறிய மன்னர் தான் இவருடைய உருவம் தாங்கிய நாணயத்தை வெளியிட்டார். நெக்ஸ்ட் 1938 6ஆம் ஜார்ஜ் தன்னுடைய உருவம் தாங்கிய முதல் 5 ரூபாய் நோட்டை வெளியிட்டார். புனித டேவிட் கோட்டை ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட ஆண்டு 1690. இது ஆல்ரெடி கேட்ட கொஷின். புனித டேவிட் கோட்டை யார் கட்டினாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் 1690. 1453 துருக்கியர்களால் கான்ஸ்டாண்டினோபிள் என்ற பகுதி கைப்பற்றப்பட்டது. இதுவும் ஆல்ரெடி கேட்ட கொஷின். ஐரோப்பிய நாடுகள் அனைத்திலும் போர்ச்சுகல் மட்டும் இந்தியாவிற்கு புதிய கடல் வழியை கண்டுபிடிப்பதில் மிகவும் ஆர்வமாக இருந்தது. ஐரோப்பிய நாடுகள் அனைத்திலும் போர்ச்சுகல் மட்டும் இந்தியாவிற்கு புதிய கடல் வழியை கண்டுபிடிப்பதில் மிகவும் ஆர்வமாக இருந்தது. உலகின் அறியப்படாத பகுதிகளையும் ஆராயவும் சாகச வாழ்க்கையை மேற்கொள்ளவும் தனது நாட்டு மக்களை ஊக்குவித்தவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாலுமி ஹென்றி. உலகின் அறியப்படாத பகுதிகளை ஆராயவும் சாகச வாழ்க்கையை மேற்கொள்ளவும் தனது நாட்டு மக்களை ஊக்குவித்தவர்கள் மாலுமி ஹென்றி. 1487ஆம் ஆண்டு தென்னாப்பிரிக்காவின் தெற்கு முனையை அடைந்த போர்ச்சுகீசிய மாலுமி பார்த்தலோமியா டயஸ். இவர் 2ஆம் ஜான் ஆதரித்தார். இவரை யார் ஆதரித்தார்? முதல்ல 1487ஆம் ஆண்டு தென்னாப்பிரிக்காவின் தெற்கு முனையை அடைந்த போர்ச்சுகீசிய மாலுமி யாருன்னு பார்த்தீங்கன்னா பார்த்தலோமியா டயஸ். இவரை ஆதரித்த மன்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் ஜான். தென்னாப்பிரிக்காவின் தெற்கு முனையை அடைந்த அங்கிருந்து மொசாம்பிக் பகுதிக்கு தனது பயணத்தை தொடர்ந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வாஸ்கோ ட காமா. இந்திய மாலுமி ஒருவரின் உதவியோடு 1498இல் கள்ளிக்கோட்டையை அடைந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வாஸ்கோ ட காமா. மன்னர் சாமரின் வரவேற்றார். மன்னர் சாமரின் தான் வாஸ்கோ ட காமா கள்ளிக்கோட்டையில் வரவேற்றார்.